படத்தை ட்ரோல் பண்ணி ஒரு படத்தை இவ்வளவு மோசமாவாடா எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் ஓடாம போய் பார்த்துருக்கிறேன். ஆனா அப்படி ஒரு படத்தை ட்ரோல் செஞ்சே அது பாக்ஸ் ஆபீஸை புரட்டி போட்ட கதையை இப்பதான் கேட்கறேன். அதுலயும் 4000 ரூபாயில எடுத்த அந்த படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடும்னு அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சைனீஸ் அனிமேஷன் படம் நியூ லாய் அப்படிங்கிற படம். இதுல என்ன கொடுமைன்னா அவங்க இந்த படத்தை ப்ரமோட் கூட பண்ணல. ஏன்னா அவங்க படம் எடுக்கிறதுக்கே காசு இல்லையே. அதனால போஸ்டர்ஸ் கூட கொடுக்காம அங்க தியேட்டருக்காரங்களே அவங்களே போஸ்டரை வரைஞ்சுலாம் வச்சிருக்காங்க. அந்த லெவலுக்கு தான் இதை ப்ரமோட்டே பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அவங்களோட ஃப்ரெண்டா அதை பாடுறா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல இப்படியே படத்தை தூக்கி போட்டு வேணா ரிலீஸ் ஆகி அசிங்கப்படாதான் தான் வான் பண்ணியிருக்காரு. இல்ல நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகும்னு ரிலீஸ் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி 10 நாள் வரைக்கும் மொத்தமாவே ஒரு 300 டிக்கெட் தான் வித்துருக்குதே. அதை விட குடும்பம் என்னன்னா, ஏன்டா இது ஒரு படமாடா, இது அனிமேஷனாடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாச்சி தள்ளுறாங்க. ஏன்னா அதே சைனீஸ் படமான நீசா வந்து மொரட்டு அனிமேஷனா இருக்கேன்னு கொண்டாடி தீர்த்துருக்காங்க. அப்படி பார்த்தவங்க இந்த அனிமேஷன் படத்தை பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆயிட்டாங்க. ஓ இதுதான் உங்க ஊர்ல அனிமேஷனான்னு சொல்லி தியேட்டர்ல சிரிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் அதுதான் படத்துக்கு ப்ரமோஷனாவே ஆயிருக்குது. நல்லா இல்லையா அப்படின்னு நல்லா இல்ல, ஓ உண்மையாவே இந்த படம் நல்லா இல்லையா அப்படின்னு தியேட்டருக்கு கூட்டம் கூட்டமா வந்து இந்த படம் நல்லா இல்லைன்னு சிரிக்கிறதுக்காகவே தியேட்டருக்கு வந்திருக்காங்க. ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ 4000 ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இப்ப 20 கோடியை தாண்டி வசூல் சாதனை பண்ணிருக்குது. போட்டதை விட பல மடங்கு இல்ல பலாயிரம் மடங்கு லாபத்தை கொடுத்துருச்சு. இது மோசமா இருக்கு, அனிமேஷன் சிரிப்பு வருது. இந்த ட்ரோல் சைடு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு எமோஷனல் சைடுமே இந்த கதையில இருக்கு. இது உருவாக்குறதுக்கு இந்த படத்தை பண்றதுக்கு அவங்களுக்கு பெரிய டீம்லாம் கிடையாது. அம்மா பையன் 2 பேர் தான். அவங்க 5 வருஷம் எஃபர்ட் போட்டு அவங்க கிட்ட சுத்தமா காசும் இல்ல. அதனால இருக்கிறத வச்சு நம்ம இவ்வளவுதான் பண்ண முடியும்னு 5 வருஷமா எஃபர்ட் போட்டு அவங்களே தான் அனிமேட்டும் பண்ணி அவங்களே தான் வாய்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 பேருடைய உழைப்பு தான் இந்த படம். அவங்க ஃப்ரெண்டு வேற இது ரிலீஸ் பண்ணவே பண்ணாதரா அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. ஆனா பாத்தீங்களா எண்ட் ரிசல்ட் நம்ம கையில இல்லவே இல்லை. என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு படமே பெரிய எக்ஸாம்பிள். பிளஸ் ஏதோ ஒரு வகையில அந்த 2 பேர் அவங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு எஃபர்ட்டை போட்டுருக்காங்கல்ல, அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு நல்லது நடந்ததாகவும் இந்த விஷயத்தை பாக்குறேன். அப்புறம் ஆதிபுருஷ் டீம் இதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு அவ்வளோ ட்ரோலை நீங்க படம் ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. என்ன நீங்க ரிலீஸ் பண்ணது இந்தியாவில், அதுதான் நீங்க பண்ண தப்பு. அதே படத்தை சைனால ரிலீஸ் பண்ணி ட்ரோல் பண்ண விட்டுருந்தீங்கன்னா ட்ரோல்னு வந்துட்டா அந்த படம்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க, அசால்ட்டா 1000 கோடி அடிப்பீங்க.